ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் தினமும் எவ்வளோ தூரம் போகும், எங்கேருந்து மார்க்கெட் ஹிட் ஆகி ரிவர்சல் ஆகும், தென் மறுபடியும் எங்கேருந்து மார்க்கெட் ஃபுல் பேக் இருக்கும் அப்படிங்கிற அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஃப்ரீ பப்ளிக் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் பப்ளிக் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இல்லாதவங்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் நான் சென்ட் பண்ணிடுறேன். தென் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7th ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு டுடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருந்தது. ஈவினிங் ஒரு 12 o'clock மேலே வரைக்குமே ஒரு நல்ல கன்சால்டேஷன். நேற்று ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு கால் சைட் மூமெண்ட். தென் இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இங்கே ஹிட் ஆகி ஒரு ரிவர்சல் கொடுக்கும்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ஜோனை கொடுத்துருந்தோம். இதே ஜோனை தான் நம்ம ப்ரீவியஸ் டேக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது 12th மார்ச்சுக்கும் நம்ம இதே தான் கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனை டச் பண்ணோன்னே மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால். கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம 800 பாயிண்ட்ஸ் நியர்பை ஃபால். ப்ரீவியஸாகவே நம்ம இந்த ஜோனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம மார்க்கெட் இங்கே வரக்கு முன்னாடியே இந்த ஜோனை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக ஹிட் ஆனோடனே ஃபால். தென் இன்னைக்கு மார்க்கெட் கன்சால்டேஷன். இது வந்து நம்ம டுடே கொடுத்த ஜோன்ஸ். இன்னைக்கு ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ண ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை 22,800 கிட்ட இருந்தது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் ஜோனை கொடுத்துருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஓவராலாக ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலில் என்ட்ரி எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். தென் வால்டிலிட்டி அதிகமாக ஃபஸ்ட்டு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்தனால நம்ம ஜோனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் ஒரு கன்சல்டேஷன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்ல இருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். தென் நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜோன்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திருந்தோம். பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆன உடனே அங்கேயே தான் ஒரு ஃபுல் கன்சல்டேஷன். ஏன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகும் போதே நம்ம இந்த ப்ரீவியஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். தென் அதுக்குள்ளே தான் கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு மார்க்கெட். ஸோ என்ட்ரிஸாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருந்தோம். பிரேக் அவுட் என்ட்ரிஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம டீமில் மேக்ஸிமம் இந்த பிரேக் அவுட்டில் வந்து பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. தென் கால் சைடு அலோவ் பண்ணல, ஏன்னா ஓவராலாக இன்னைக்கு புட் டாமினேட்டில் இருக்கிறதுங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ப்ரீவியஸாகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு ஓவராலாக புட் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கால் சைடு மூவ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சரி, நம்ம மார்னிங் அப்டேட் பண்ண மாதிரியே இன்னைக்கு ஓவராலாக புட் தான் டாமினேட் இருந்தது. க்ளோசிங் டைமில் தான் நம்ம கால் ஒரு ரிவர்சல் எடுத்திருந்தது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆகும், எவ்வளோ தூரம் போகுங்கிற ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ஃப்ரீ பப்ளிக் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இல்லாதவங்க லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். தென் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,522 உடச்சிது அப்படின்னா, பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன்ஸ் நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். இல்லை இங்கிருந்து ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கு ஹை அக்யூரசி இருக்குது. மார்க்கெட் இங்கே டச் ஆனோடனே ஒரு ரிவர்சல் இருக்குது. அதர்வைஸ் 22,833 வந்து நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஹை அக்யூரசி இருக்குது. ஆர் இங்கிருந்து ஒரு ரிவர்சல் நடக்கும். ஓகே, தென் இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2200, 2300 ஆர் 23,300. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர் சப்போர்ட் ஜோன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸாகவே மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அதுக்குள்ளே தான் நமக்கு டவுன்ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அனலைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் மார்க்கெட்டோட பையர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணி என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். தென்
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ணது 15 மினிட்ஸ் டைமில் ப்ரீவியஸாகவே நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் டேப் பண்ண இடத்துல தான் நம்மளோட ஜோன் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் கீழே இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஃபேர் வேல்யூ கேப்பில் கரெக்டாக மார்க்கெட் ஹிட் ஆனோடனே அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன், அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம். தென் ஃபேர் வேல்யூ கேப்ஸுக்கு முன்னாடி இருக்க ஆர்டர் பிளாக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை அக்யூரஸியாக இருக்கும். தென் இந்த ஆர்டர் பிளாக்கோட அக்யூரஸி செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பிரேக் பண்ணி நியூ ஒரு ஹையர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம ஆர்டர் பிளாக்கை ஹிட் ஆனதுக்கப்புறமா ஒரு புல் பேக். தென் இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பயாஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். தென் இது ஒரு ஹையர் ஹை, தென் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கான். அங்கேருந்து ஹிட் ஆனோடனே ஒரு செல் சைடு ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே ரெஸ்பாண்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு டவுன் ஃபால். டெய்லி மார்க்கெட் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தென் மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஃப்ரீ பப்ளிக் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தென் ஆர்டர் பிளாக்னா என்ன, எஃப்இஜினா என்ன, பிஓஎஸ்னா என்னங்கிறத ப்ரீவியஸாக நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தென் மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம் பர்ஃபெக்டாக இருக்குங்கிற லிஸ்ட்டையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டைம் ஃப்ரேம் மஸ்ட், நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறது ஆர் எக்ஸிட் ஆகிறதுக்கு டைம் ஃப்ரேம் தான் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்கணும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.